நண்பர்களுக்கு மீண்டும் வணக்கம். நான் உங்கள் செல்லபாலு. நீங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா பார்த்தீங்கன்னா கடலில் போயிட்டுருக்கு. உள்ள கடல் உள்ள பஸ் போயிட்டுருக்கு. கடல் மேலே நீர்மூழ்கி பஸ் இல்லை அது. கடலுக்கு கடல் உள்ள கடல் உள்ள கிடையாது, கடல் மேலே. சதீஷ் கரெக்டாக இருக்குதா? சரிங்களா? ஒயிட்டாகவே இருக்குது. பின்பகுதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடல் தான். ஃபுல்லாக கடல், சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்கு பாருங்க. நிறைய குட்டி குட்டி இடம் இருக்கு பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்க, தெரியுதா? மிக சிறப்பாக தெரியுதா பாருங்க. பினாங்கில் செகண்ட் பெஞ்ச் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். சரிங்களா? செகண்ட் பெஞ்சு அதான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பின்னாடி பாருங்கள். தீவுங்கிறது அது உள்ளே பாருங்கள், வீடுலாம் இருக்கு. அந்த வீடு எதால் செஞ்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் ஆமாம், அது நம்மளால சொல்ல முடியல. அது மண்ணு போட்டிருக்காங்களா, அது மேடாக இருக்கா, இல்லை வேறு என்ன இருக்குன்னு என்னால் ஒன்றும் கணிக்க முடியல. அது தூரம் இருந்து பார்க்குறாங்கன்னா அது எப்படிப்பட்ட வீடு அப்படிங்கிறத என்னால் கணிக்க முடியல. சரிங்களா? ஏன்னா வீடியோ அப்படி திருப்பி கட்டு பாருங்க. தலைவருக்கு அடுத்த வாரத்திலே டெவலப் பயங்கரமாக தலைச்சி நிற்கிறீங்க, நீங்கள் இங்கிலீஷ் ஆகுறீங்க, நாங்கள் வரோம். அவர் வீடியோ சொல்லிட்டாரு, சும்மா வெட்டியாக நம்ம வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் மட்டும் அரசியலில் போறீங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், இங்கே வளர்ந்துட்டே இருக்கோம். பார்த்தீங்களா? அதுதான் சரியா? அதனால் அதுதான் பினாங்கு செகண்ட் பெஞ்ச் அப்படின்ட்டு. இப்போ இன்னமும் நாங்கள் கடல் மேலே தான் பாலம் போயிட்டுருக்குல்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்ன பாருங்க, நிறைய இந்த தீவுன்னு சொன்னாங்க இல்லையா? நான் கூட நம்பலை. கடலுக்கிட்ட அந்த தீவு பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பகுதியாக அப்படி பார்க்கும் பொழுது இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன வீடு எப்படி என்னத்தில் சின்ன சின்னதாக வச்சுருக்குறாங்க. அப்படியே மீன் பிடிப்பாங்களா, எறா பிடிப்பாங்களா, இல்லை வேறு என்ன பிடிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? பாருங்கள், மிக அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. வீடுனா அட்டகாசம் வீடு கிடையாது. வீடு சின்ன சின்னதாக இருக்குது. அப்படியே நம்ம ஓடு இது போடுற மாதிரி போட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா வளைஞ்சி பாருங்கள். சுற்றிலும் மண் இருக்குது, அந்த மண்ணுக்கு நடுவில் வீடு, சுற்றிலும் கடல். அப்போ அங்கே தான் மீன் ஏற அதெல்லாம் பிடிப்பாங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ தூரம் பாருங்கள், கண்ணுக்கு எட்டிய தூரம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பினாங் பெஞ்ச். 2 இது பினாங்கு பகுதியில் அருமையாக இருக்குது. பட் இதுதான் நமக்கு பார்க்குறோம். இந்த பாலம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. எந்த அரசியல்வாதியுடைய ஃபோட்டோ கிடையாது, அரசியல்வாதியுடைய எழுத்து கிடையாது, அரசியல்வாதியுடைய பெயர் கிடையாது. என்ன நான் இந்த இனத்தை சேர்ந்தோம் அப்படின்னு கிடையாது. இதில் ஒன்றும் கிடையாது. அவன் உழைப்பு, அவ்வளோதான். இங்கே வந்தப்போ பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேணாம், இந்த மார்க்கெட்டிங் தான் அவங்க பேசப்படுகிறதா நான் நினைக்கிறேன். உள்ள சின்ன சின்ன வீடை கட்டி எதுக்கு கட்டுறாங்கனாக்கா மீன் பிடிக்கிறது, எறா பிடிக்கிறது, தவளை பிடிக்கிறது எல்லாம் பிடிக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் பட் நாம் தவளை மீன்லாம் நான் சாப்பிட்ல. ட்ரை பண்ணேன் தவளை சாப்பிட்லான்னு, பட் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. சரிங்களா? பார்ப்போம். சின்ன சின்ன உணவுகள் தானே சாப்பிட்றது நல்லது தானே. அதனால் அன்பு மாணவர்களே, அன்பு நண்பர்களே, அன்பு பேராசிரியர்களே, என்னுடன் பயணிக்கும் மற்ற நண்பர்களே, நிறைய பேர் இருக்கிறாங்க பஸ்ஸில். என்ன பாருங்கள், சும்மா ஒரு இதுக்காக பார்க்கலாம். அதில் வராங்க சில பேர் பார்க்கலாம் நீங்கள். சரிங்களா? நல்லா இருக்காங்க இவங்களாம் என்னோட பயணிக்கிறீங்க. ஒரு 15 பேர் வந்திருக்கோம். நாங்கள் 15 பேரில் இந்த டாக்டர் தான் என்னை கூப்பிட்டு வந்தாருங்க. இவர் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். சரிங்களா? வருங்காலத்தில் எம்எஸ் ஆக போகிறாரு, பெரிய மல்டி மில்லியனாக ஆக போகிறாருன்னு நினைக்கிறேன் இவர். அப்போ அவரை பற்றி நான் பேசுவேன். சரிங்களா? கண்டிப்பாக நம்முடைய யூடியூப்பில் நான் பேசுவேன். ஓகே. பாருங்க, கடல் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த சைடும் இருக்கு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இருக்கு நிறையா. பாருங்க, ஆனால் ஒன்றை மட்டும் காட்ட மாட்டேன், அதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற சொல்றீங்க சொல்லிட்டேன். நான் ஒன்றை மட்டும் காட்ட மாட்டேன் தான் சொன்னேன் நான். சரியா? பாருங்க அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில் வாங்க ஒவ்வொரு நாள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அருமையாக
மிக சிறப்பான பயணமாக இருந்துச்சுன்னா வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன். ஒரு சின்ன பர்சனலை பற்றி பேசுவோம். அது என்ன பர்சனலில் பேசுவோம், மாணவர்களுக்கான இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் வந்த வேலை, அதனால் மாணவர்கள்ட்ட பேசுவோம், நிறைய பேசுவோம். ஆசிரியர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அது சரிங்களா. இளைஞர்களை உருவாக்குறது தான் வேலை, நமக்கு வேலை. அது கல்வியாக இருந்தாலும் பட் எதாக இருந்தாலும் சரிங்களா. அதனால் இப்போ அது முடிஞ்சிருச்சு, கடல் முடிஞ்சு இப்போ போயிட்டுருக்கோம் சரிங்களா. மலேசியா பினாங்கு வாங்க, பிரச்சனை இல்லாமல் போங்க. நான் கூட ஒரு கவிதை எழுதினேன். ஆனால் அந்த கவிதை எப்படின்னாக்க, உன்னை தேடிக்கொண்டே இருக்கின்றேன், எப்பொழுது என் கைக்கு நீ கிடைப்பாய் என்று. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இதை காதல் கவிதை நினைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இது காதல் கவிதை கிடையாது. அது எனக்கு தான் தெரியும் எதை தேடுகிறேன் என்று சரிங்களா. அதனால் உன்னை தேடிக்கொண்டே இருக்கின்றேன், எப்பொழுது என் கையில் கிடைப்பாய் என்று. கிடைக்கக்குள்ளே விட்டுட்டேன். இப்போ மீண்டும் நம்ம தேட வேண்டியதாக சூழலாக இருக்கு இல்லையா. அதனால் என்னுடைய அன்பு நண்பர்களே வணக்கம், நன்றி. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் வேறு ஏதாவது நல்ல பகுதியாக இருந்தால் ஒரு வீடியோ போடுவேன் சரிங்களா. சந்திக்கலாம். எப்பொழுதும் உங்களுக்காக செல்லப்பால் பேசிக்கொண்டே இருப்பான். பொதுவான விஷயங்களை, பொதுவான செய்திகளை பேசுவதில் மகிழ்ச்சியாக இருக்கணும். ரொம்ப நன்றி, வணக்கம். உங்களுடன் செல்லப்பால்.